சேலரி வந்து நெக்ஸ்ட்டு 5 டேஸ் தான் நம்ம ஹாப்பியாக இருப்போம். அப்புறம் அந்த ஹாப்பினஸ் எங்கே போகுது அப்படின்றதே நமக்கு வந்து தெரியாமல் போயிடும். ஏன்னா நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 டேஸ் மட்டும் தான் நம்மள்ட்ட காசு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த காசு எங்கே போகுது எப்படி போகுதுன்றது யாருக்கும் தெரியவே தெரியாது. ஸோ நமக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ரெண்ட்டு, இஎம்ஐ, கரண்ட் பில், ஃபோன் பில், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சேலரி வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காணா போயிடும். ஸோ இதான் வந்து உண்மை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு யூபிஐயில் ஸ்கேன் பண்ணுவோம். பெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணாமல் காசு போகும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேஞ்சரஸான பார்ட். ஸோ ப்ராப்ளம் வந்து சேலரி இல்லை, எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் இல்லை. ஏர்ன் பண்ணுறது ஈஸி, பட் சேவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணுற காசு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் நிற்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். சேலரி இன்க்ரீஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம், பட் ஸ்பெண்டிங் மட்டும் அதிகமாக போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஸ்பெண்டிங்கை வந்து டிசிப்ளினாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒவ்வொன்றும் ஸ்பெண்டிங் பண்ணும்போது அதை கரெக்டாக ப்ராப்பராக டிசிப்ளினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அதிகமான செலவுகளையும் நம்ம கம்மி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வேணால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.